அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தமே. இன்றைய ஆத்ம உபதேசம், எங்கும் நிறைந்திருக்கின்ற பிரபஞ்ச சக்தி, இறைசக்தி எதற்காக அனைத்தையும் அனுமதிக்கின்றது? இதற்கான காரணம் என்ன? இதை பற்றி இன்று பார்ப்போம். இந்த வார்த்தையோடைய அர்த்தம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உதிக்கின்ற நேர்மறை, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் அதை சார்ந்த செயல்கள் அனைத்துமே இந்த ஸ்பேஸ் என்கின்ற இந்த பிரபஞ்சம் அனுமதிக்கின்றது. இது முதல் நீங்க வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக அது நடக்குது. இந்த பிரபஞ்ச சக்தி ஸ்பேஸ் கொடுக்காம எந்த ஒரு எண்ணங்களும் உதிக்காது, செயலும் மாறாது. இது முதல் விஷயம். அப்ப இந்த ஸ்பேஸ்ல எல்லாமே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உயிரினங்களும் இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எண்ணங்களும் செயல்களும் நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா மனித பிறவியில் வாழ்கின்ற ஜீவாத்மா மனிதர்களுக்கு என்ன நடக்குது? இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய தன்னை உணர்தல் என்பதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. சற்று ஆழ்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்குள் இருந்து பொங்குகின்ற எதிர்மறையாகட்டும், நேர்மறையாகட்டும் எண்ணங்கள் எல்லாமே சிலது செயலாக மாறும், சிலது செயலாக மாறாது. மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், நாம் தான் அந்த செயலை செய்கின்றோம், நான் தான் அதை சிந்திக்கின்றோம் என்று இல்லை. அனைத்தும் இயக்குவது அந்த கடவுள் சக்தி தான். உயிர் என்கின்ற உயிர் சக்தி தான். அந்த உயிர் என்கின்ற இறைசக்தி தான் எண்ணங்களையும் இயக்குகின்றது, செயலைகளையும் இயக்குகின்றது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது எல்லா வகையான செயல் நடக்கும்போது பிறகு என்ன உணர்கின்றோம் என்றால், உள்முகமாக உயிரை நோக்கி எடுத்துச் செல்கின்றது. நீங்கள் அல்லது மனிதர்கள் அனுபவிக்கின்ற எல்லா வகையான இன்பம், துன்பங்களும் உள்முகமாகத்தான் எடுத்துச் செல்கின்றது. இதுல ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். சற்று கவனத்தை ஆழப்படுத்துங்கள். மனிதர்களாகட்டும், குருமார்களாகட்டும், ஞானிகளாகட்டும், யார் வேணா இருக்கட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் அனுபவிக்கின்ற அனுபவங்கள், வாழ்க்கை பாடங்கள் எல்லாமே அவரவர்களுக்குத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை முழுவதும் தனிப்பட்ட ஆன்மாவிற்கு அதற்கான முக்தி பாடங்கள், முக்தி அனுபவங்கள் தான் நடக்கின்றது. பல வழியில் ஒரு வழிதான் என்று இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல் வாழ்க்கை பாடங்களும் அனுபவங்களும் நடந்து உள்முகமாக எடுத்துச் செல்கின்றது கடவுள் சக்தி. இதற்காகத்தான் அனைத்தையும் அனுமதிக்கின்றது. இன்னொரு விஷயம் இதுல ஆழமா பார்க்கணும். கடவுள் சக்திக்கு இது நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் என்கின்ற பாகுபாடே கிடையாது. அது எண்ணங்கள், அவ்வளவுதான். ஒவ்வொரு மனிதர்களுமே அதை பிரித்து பிரித்து பார்த்து இந்த மனப்புழுக்கத்தில் சிக்கிக்கொண்டே இருக்கின்றார்கள்.
எண்ணங்கள் உதிக்கின்றது. அந்த எண்ணங்கள் எந்த எண்ணங்கள செயலாக மாற்றணுங்கிறதுக்கான சக்தியும், புத்தியும் உதிக்கின்றது. அது செயலாக மாறுகின்றது. அதன் மூலமா வாழ்க்கை பாடங்களை புரிந்து கொள்கின்றது. அடுத்த பரிணாமத்துக்குள் நகர்கின்றது. அடுத்த பட்டறிவுக்குள் நகர்கின்றது. வாழ்க்கையில இவ்வளவு மட்டும் தான் நடக்குது. வேற எதுவும் இல்ல. சமுதாய வாழ்க்கையாகட்டும், ஆன்மீக வாழ்க்கையாகட்டும். இதன் மூலமாக நான் என்ன சொல்கின்றேன் என்றால், மொத்த வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரா இருக்கின்ற இறைவன் கையில் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும். கவலைகளை கவலைப்பட்டுக் கொண்டு, ஆசையிலும் பேராசையிலும் நகராமல், பிரச்சனை என்னன்னா, நம்ம எத நோக்கி போறோம்? என்ன இறுதியில் நடக்கப் போகுது? அப்படி என்பது ஆழமாக புரியாமல் வெறுமனே மேலோட்டமாக சமுதாய கண்ணோட்டத்திலேயே பார்த்துக் கொண்டிருந்தோமானால், நிச்சயமாக அந்த புரிதலை நோக்கி நகர்வது சற்று தள்ளி போகும். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி எல்லா மனிதர்களும் இந்த வாய்ப்பை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றது. எதற்காக பிறந்தோம்? எதற்காக வாழ்கின்றோம்? எதை உணரப் போகின்றோம்? என்கின்ற கேள்விக்கான பதிலை புரிந்து கொண்டு, வாழ்க்கை இனிமையாக வாழ்வதுதான் பிறப்பின் நோக்கம். நீங்களே சற்று யோசிச்சு பாருங்க. இந்த உடலை படைத்திருக்கின்ற உயிர் சக்தி நிச்சயமாக வாழ்க்கையின் போக்கையும் நிர்ணயம் செய்திருக்கும். டெஸ்டினேஷன செலக்ட் பண்ணாம டிராவல் ஸ்டார்ட் ஆகாது. அது மாரி இந்த மனித பிறவியை படைத்திருக்கு என்றால், நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் என்னவென்று சொல்ல வேண்டுமென்றால், அடுத்த பிறவி என்பது பிறவா நிலை. இப்பிறவியோ, அடுத்த பிறவியோ இதை நோக்கி நகர்ந்துதான் செல்ல வேண்டும். ஒரு விஷயம் பாருங்க, நல்லெண்ணங்கள் ஆகட்டும், கெட்ட எண்ணங்கள் ஆகட்டும், இன்பம், துன்பம் அனைத்து வகையான அனுபவங்களும் கூட, அது எதோடைய மூலத்திலிருந்து பிறக்கின்றது என்பதை பொறுத்து தான் அதோடைய முடிவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. அந்த சத்தியத்தில் பார்க்கும்போது, எல்லா எண்ணங்களுமே உயிர் என்கின்ற இருப்பாகிய ஆனந்தத்திலிருந்து தான் உதிக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆனந்தத்திலிருந்து உதிப்பதினால், இறுதியில் ஆனந்தத்தில் தான் அது நிறைவேறும், முடிவடையும் செய்யும். இந்த மூலத்தை புரிந்து கொள்வதுதான் நல்லது. நடப்பவை யாவும் இனிமைத்துவமே. நடக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும், உதிக்கின்ற எண்ணங்களும், செயலாக மாறுகின்ற செயல்களும், மாயையும் கூட. அனைத்தையும் படைத்தது இறைசக்தி. அதனுடைய மூலம் ஆனந்தம். ஆனந்தம் என்கின்ற பரிபூரண தன்மையிலிருந்து உதிப்பதினால், எல்லா மனித ஆன்மாக்களும் இதை உணர்ந்துதான் தீரும். நீங்களும், நானும், அனைவருமே அதை நோக்கிதான் செல்கின்றோம். இதை புரிந்து கொண்டவர்களுக்கு மிகப் பெரும் ஒரு விடுதலையை துவக்கம். விடுதலை நோக்கி நகரத் துவங்கும். எங்கும் நிறைந்திருக்கின்ற பிரபஞ்ச சக்தி, அந்த ஸ்பேஸ் எதற்காக இதை அனைத்தையும் அனுமதிக்கின்றது? இதற்கான காரணமே, அந்த ஆன்மா விடுதலை நோக்கி நகர்வதற்காக.
ஒவ்வொரு ஆன்மாவும் விடுதலை நோக்கி நகர்வதற்காக. வேறு எந்த காரணமும் இல்லை. நீங்க பாருங்க, எந்த காரணமே தெரியாம எப்படி அது இயங்கும்? அப்படி இருக்காது. இதன் மூலம் நான் என்ன சொல்கின்றேன் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள் வெளிப்படுகின்ற எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே அவரவர்களுக்கான உணர்வு மாற்றம். இது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். ஞானிகளுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், பெரிய பெரிய குருமார்களுக்கும் பொருந்தும். அவரவர்களுக்குள் இந்த உள்முகமான முக்தியை நோக்கி, உயிரின் இருப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதன் வெளிப்பாடு தான் இந்த வாழ்க்கை. அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு தகுந்தாற் போல் வெளிப்படுகின்றது. அந்த பாதைகள் வகுக்கப்படுகின்றது. சிந்தனைகள் உதிக்கின்றது. செயல்கள் செயலாக மாறுகின்றது. சிலது செயலாக மாறாது. ஆனால் ஒவ்வொரு குருமானுடைய டீச்சிங்ஸும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைமென்ஷன். அது எல்லாமே அவரவர்களுக்கான அனுபவத்தின் வெளிப்பாடு. There is no wrong direction in our life. தவறான பாதையோ, தவறான வழியோ உலகத்தில் இல்லை. அனைத்து எண்ணங்களும் ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து பொங்குவதினால். வேணா அவங்க உணராம வேணா இருக்கலாம். ஆனா இயக்கம் அப்படிதான் இருக்கு. காஸ்மாஸ் என்ன பண்ணுது? இதுக்கான வாய்ப்பை தருகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனிதனுமே தன்மை உணர்வதற்கான வாய்ப்பை அளிப்பதுதான் ஸ்பேஸ், சுதந்திரம். ஒரு விஷயம் மட்டும் ஆழ்ந்து புரிந்துக்கணும். எல்லா மனிதர்களுக்குள்ளுமே இது புரியவோ துவங்கும், புரிஞ்சுக்கிட்டே இருக்கவும் செய்யும். கெடுதலை நாம் மற்றவர்களுக்கு நிகழ்த்தினால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு கெடுதலே விளைவிக்கும். இதை சுதந்திரமாக இறைசக்தி தந்து உணர வைக்கின்றது. சுயமாக, அதான் சுய சிந்தனை என்கின்ற ஆறாதறிவை தந்திருக்கின்றது. புரிந்துகொள், இந்த சிந்தனையை சிந்தித்தாய், இதற்கான செயல் நடந்தது என்று புரிந்து கொண்டு உன்னையே ஒவ்வொரு மனிதனையுமே தர்மத்தை நோக்கி நகர்வாயாக என்பதை அவரவர்களின் வாழ்க்கையை பாடமாக கற்றுக் கொடுக்கின்றது. அவரவர்களுக்கே கற்றுக்கொள்கின்றது. இது எப்படி அது நடக்குது என்றால், இது எப்படி மனிதன் புரிந்து கொள்கின்றான்? சில பேர் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் எப்படியாவது ஒரு நாள் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அது எப்படி புரிந்து கொள்கின்றார்கள்? புரிந்து கொள்கின்றோம் என்றால், உயிராயிருக்கின்ற இருப்பு ஆனந்தத்தில் இருப்பதினால் சிந்திக்கின்ற எண்ணங்களும் செயலாற்றுகின்ற செயல்களும் அதோடைய பலன் இந்த ஆனந்தத்தை நோக்கிதான் இருக்கின்றது. அதனாலதான் சில பேர் என்ன வாழ்க்கையில சாதித்தாலும் ஒரு நிம்மதியோ, நிறைவோ, திருப்தியோ ஏற்படுவதில்லை என்கின்ற வார்த்தையை பிரயோகம் செய்கின்றார். யாருடைய வாழ்க்கையெல்லாம் நிம்மதி, திருப்தி, நிறைவு ஏற்படவில்லை என்று கண்டறிஞ்சிட்டீங்களோ, நீங்கள் செய்ய வேண்டியது மூலமாய் இருக்கின்ற உங்களை உணர்வதற்கான நேரத்தை ஒதுக்கி அதை நோக்கி நகர்வதுதான். அந்த ஆத்ம சிந்தனையை சிந்திக்க நீங்க தயாராகிவிட்டீர்கள். சில பேர்த்துக்கெல்லாம் அந்த சிந்தனையே இருக்காது. அதுக்காக தவறுன்னு சொல்ல வரல. அந்த பக்குவம், it will take time. Cosmos is giving the time and space for self-realization process to each every human being. எல்லா மனிதர்களுக்குமே, எல்லா ஆத்மாக்களுக்குமே, ஆன்மாவுக்கும் அந்த நேரத்தையும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்குமே
சரியான பாதையும், சரியாகத்தான் எல்லா எண்ணங்களும் உதிக்கின்றது, எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று இதுக்கான மீனிங்க சொல்ல வரேன் நான். இந்த மூல அர்த்தம். அந்த ஆன்மா பக்குவப்படுவதற்கான பயணத்தை துவங்கிவிட்டது. அதை நோக்கி நகருகின்றது என்ற அர்த்தம். இறைவன் பாருங்க எப்படி ஒரு அருமையான ஒரு 6ஆம் அறிவு என்கின்ற சுய சிந்தனையை படைச்சிருக்கார். அவரவர்களே புரிந்து கொள்வார்கள். எல்லாமே உள்ள ரெடி பண்ணிட்டாரு அத. திஸ் இஸ் த ரீசன். இதுதான் காரணம். உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. நல்லதை செய்தால் நல்லது நடக்கும். கெட்டதை செய்தால் கெடுதல் நடக்கும். யாருக்கு? அவரவர்களுக்கே. அதுங்கிறது பாடமாக புரிந்து கொண்டு அதனால தான் பாருங்க, சமுதாய வாழ்க்கையில சில பேரு சில கேள்விகளை உள்முகமா கேட்டு ஆன்மீகத்தை நோக்கி நகர்வார்கள். என்ன நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்ன நமக்கு ஒரு நிறைவு ஏற்படல? அந்த சிந்தனையும் வர துவங்குது. அதற்கு பிறகு உள்முகமாக தேடவும் செய்கின்றார்கள். அது நடக்கவும் துவங்குகின்றது. இதை நோக்கி நகருங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். எதைப் பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். இதை மட்டும் சிந்தனையில் ஆழப்படுத்துங்கள். இந்த கேள்வியும் உள்ளுக்குள் எழுப்புங்கள். நாம் எதற்காக பிறந்தோம்? எதை நோக்கி நகர்கின்றோம்? எதை உணரப் போகின்றோம்? உங்களுக்குள் கேட்க கேட்க உங்களுக்கான வாழ்க்கை முறை அது தானாகவே அமையும். உங்கள் ஜீவாத்மா அதை பார்த்துக் கொள்ளும். அந்த ஆன்மாவுக்கு சக்தி உண்டு. இந்த ஜீவன் முக்தியை நோக்கி, முக்தி பாதையை நோக்கி எடுத்துச் செல்லும். அது அனைத்து பாதைகளுமே சரியானதாகத்தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்தாற் போல். இதற்காக தான் பிரபஞ்சம் என்கின்ற இயற்கை சக்தி அனைத்து எண்ணங்களையும், செயல்களையும் அனுமதித்து சுயசிந்தனையின் மூலமாக ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் உள்முகமாக திருப்புவதற்காக, உள்முகமாக உணர்ந்து, இறைத்தன்மையை உணர்ந்து, எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற சரணாகதியும் புரிய வைத்து, ஆனந்தத்தில் லயம் கொண்டு, ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழ வைத்து முக்தி நிலைக்கு எடுத்துச் செல்கின்றது. இதை புரிந்து கொண்டு வாழ்வோம். இதை நோக்கி நகருவோம். வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை ஆனந்தமயமானது. ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக வாழுங்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கின்றோம்.